இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நாம் தேவன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறோம், குணமாக்குங்கன்னு கேட்குறோம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்ம தேவனுடைய கண்களுக்கு எப்படிப்பட்டவங்கள நம்ம இருக்கோம்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தேவன் முன்னாடி நல்லவங்களாக நம்ம நடக்கும்போது நம்மளோட வேண்டுதல்களை கேட்கணும்னு கூட அவசியமே இல்லை. தேவன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சாலமோன் தேவன்கிட்ட ஞானத்தை மட்டுமே கேட்கும்போது ஏன் தேவன் ஞானத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்தாரு? ஏன்னா சாலமோன் தேவனுடைய கண்ணுக்கும் இருதயத்துக்கும் நல்லவனாக நடந்தான். அதனால தான் தேவன் சகலத்தையும் கொடுத்தாரு. நமக்கு ஏன் இன்னும் இந்த நோய் குணமாகலன்னு நினைக்கிறத விட, தேவன் ஏன் இன்னும் நம்மளோட வியாதியை குணமாக்கலன்னு நினைக்கிறத விட, தேவனை குறை சொல்கிறத விட, நம்மளோட தப்புகளும் நம்ம திருத்திக்க வேண்டிய காரியங்களும் திருத்திக்க வேண்டிய பழக்கங்களும் குணங்களும் என்னன்றதை யோசித்து பார்த்தா அப்போ புரியும் தேவன் ஏன் இன்னும் நம்மளை குணமாக்காமல் இருக்காருன்னு. எப்போ தேவனுடைய சொல்லுக்கும் சத்தத்துக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து அதன்படி நம்ம நடக்கிறோமோ அன்னைக்கு தேவன் நமக்கு பரிகாரியாகி இருந்து குணமாக்குவார். ஆமேன்.